ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் ஸ்ரீ லலிதாம்பிகையை மனதில் தியானித்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் முதல் நாமமான ஸ்ரீமாதாவின் பொருளை இப்பொழுது காணலாம். சிறப்புடைய தாய் என்பது பொதுவான பொருள். அகில உலகங்களையும் ஈன்ற தாய் அம்பிகை. வசினி முதலான வாக் தேவிகளையும் பெற்றெடுத்தவள் அவளே. தனது புகழைப் பாடும் வாய்ப்பை தங்களுக்கு கொடுத்துச் சிறப்பித்த அம்பிகையை வாக்தேவிகள் ஸ்ரீமாதா என்று போற்றுகின்றனர். பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தவறாமல் மறவாமல் கொடுக்க வேண்டிய அடைமொழி ஸ்ரீ அல்லது திரு என்பதாகும். அகிலலோக அன்னையாதலால் அவளை ஸ்ரீமாதா என்று சிறப்பித்தனர். ஸ்ரீ என்பது வேதத்தை குறிக்கும் சொல். அம்பிகை வேத வடிவாகி வேதத்தின் சாரமாகி வேதத்தின் பிறப்பிடமாகி நிற்பதால் அவளை ஸ்ரீமாதா என்றனர். ஸ்ரீ என்பது சரஸ்வதியையும் லட்சுமியையும் குறிக்கும் சொல். செல்வத்துக்கு அதிதேவதையான திருமகள், கல்விக்கு அதிதேவதையாகிய கலைமகள் ஆகிய இருவரையும் ஈன்றதால் அவளை ஸ்ரீமாதா என்றனர். ஸ்ரீ என்பது புருஷார்த்தங்கள் என்னும் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றையும் கண்டாரால் விரும்பப்படும் தன்மையையும் குறிக்கும். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை அருள்பவள் ஸ்ரீமாதா எனப்பட்டாள். அழகும் கண்டாரால் விரும்பப்படும் தன்மையும் உடையவள் ஸ்ரீமாதா எனப்பட்டாள். மா என்ற வினைச்சொல்லுக்கு அளவிடுதல், அதாவது அடக்கிக் கொள்ளுதல், பிரித்து கொள்ளுதல் போன்ற பொருட்கள் உண்டு. உலகங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்ளும் ஆற்றல், சக்திகளை பிரித்தளிக்கும் ஆற்றல், அளவிட முடியாத ஆகாயம் முதலானவற்றை அளவிடும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் ஒருங்கே பெற்றவள் ஸ்ரீமாதா எனப்பட்டாள். மற்றும் சில பொருட்களை நாம் அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி.